ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தருண் ஃபுட் கோர்ட். இந்த வீடியோவில் 6 மாத குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான உணவான ஆப்பிள் பியூரே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த உணவு குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதோடு மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். சரி வாங்க, இந்த ஆப்பிள் பியூரி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆப்பிள் பியூரி செய்கிறதுக்கு ஒரு குட்டி சைஸ் ஆப்பிள் எடுத்திருக்கேன். 6 மாத குழந்தைங்களுக்கு முதலாவது வாரமே இந்த ஃபுட் கொடுக்கலாம். 6 மாத குழந்தைங்க ரொம்ப கம்மியான அளவு தான் சாப்பிடுவாங்க. அதனால் சின்ன சைஸ் ஆப்பிள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பெரிய சைஸ் ஆப்பிளில் பாதி அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டால் போதும். ஆப்பிள் இருக்கிற தோலெல்லாம் இது போல் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா 4 பாகமாக கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற விதையும் எடுத்துடலாம். இது போல் அதில் இருக்கிற விதையெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓரளவுக்கு மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணிட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். ஆப்பிள் குக் பண்ணி கொடுக்கும்போது எப்போதுமே தண்ணியில் போட்டு வேக வைக்கக்கூடாது. தண்ணியில் போட்டு வேக வைக்காமல் ஆவியில் அவிச்சு கொடுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கடாயில் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது போல் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிள் பீசஸ் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட அவிச்சு கொடுக்கலாம். இல்லைனா ஸ்ட்ரீமர் இருந்துச்சுன்னா அதையும் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். ஒரு 7 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதிலேருந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சிட்றேன். ஃபோர்க் வச்சுட்டு இது போல் அமுத்தி பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு நல்லா வெதுப்பாக ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டோன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஆப்பிள் பியூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பியூரியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளோதான், குழந்தைங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஃபுட் ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு 6வது மாதம் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ண உடனேவே இந்த ஆப்பிள் பியூரி கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி கஞ்சி, கேரட் பியூரி, அதுக்கப்புறமா ஆப்பிள் பியூரி. ஃபஸ்ட்டு வாரம் ஒரு வேளை மட்டும் கொடுங்க. 2வது வாரத்துலேருந்து 2 வேளை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்போதுமே ஒவ்வொரு ஃபுட்டாக கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா எந்த ஃபுட்டால் குழந்தைங்களுக்கு அலர்ஜி இருக்குதுன்னு நமக்கு தெரிய வரும். 6 மந்த் பேபிஸ்க்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்படியே வலிஞ்சு ஓடுற மாதிரி தண்ணியாக ப்ரிப்பேர் பண்ணாமல் ஓரளவுக்கு நின்று விழுகிற மாதிரி, அதாவது ஒரு இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. அப்போ தான் பேபிஸ்க்கு ஃபில்லிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு வாரம் ஒரு 2-3 நாள் அரிசி கஞ்சி கொடுங்க. அதுக்கப்புறமா கேரட் பியூரி கொடுங்க. அதுக்கப்புறமா இந்த ஆப்பிள் பியூரி கொடுங்க. ஃபஸ்ட்டு வாரம் ஒரே ஒரு வேளை மட்டும் ஃபுட் கொடுத்தாவே போதுமானதாக இருக்கும். குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் ஃபீட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சி அமுத்தி ஃபோர்ஸ் ஃபீடிங்கெல்லாம் பண்ணக்கூடாது. 6 மாத குழந்தைங்க நம்ம அப்படியே உதட்டு மேலே வச்சாவே அழகாக சாப்பிடுவாங்க. மேக்ஸிமம் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அந்தளவுக்கு தான் சாப்பிடுவாங்க. ஒரு அரை பவுல் சாப்பிட்றது போதுமானதாக இருக்கும். குழந்தைங்களோட வயிறு ரொம்ப குட்டியாக இருக்கும். அதனால் கொஞ்சமான அளவு மட்டும் கொடுக்கலாம். இந்த ஆப்பிள் பியூரியிலே ரொம்பவே அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபுட்டை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.